இந்த கிழவி இப்படி சொதப்புவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. இவள்கிட்டையும் உண்மையை சொல்லியிருக்க கூடாது. இவள்கிட்டையும் பேசாமல் மருந்து குடிச்சிட்டு பொய்யை சொல்லி என் ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் உண்மையை சொல்லி வந்து ஆஸ்பத்திரி சேர்ந்துருக்கலாமோ. இவளை நம்பி சொன்னதுக்கு இப்படி உளறி விட்டுட்டாலே கிளவி. வயசானவங்கிறது நான் கரெக்டாக நிரூபிச்சிட்டேன். இவள்கிட்ட என்னத்துக்கு சொன்னோன்னு எனக்கு இப்போ தான் யோசனை வருது. பேசாமல் இவள்கிட்டையும் பொய்யவே சொல்லியிருக்கலாம் மருந்து குடிச்சிருக்கோன்னு. ஒரு பொய்யை சமாளிக்க தெரியாமல் எப்படி உளறிட்டு வந்துட்டு நிற்க. அந்த ருக்கு நேரம் ஊரெல்லாம் போய் மேலங்கட்டி சொல்லியிருப்பாளே. அவள் சும்மாலே ஆடுன்னு ஆடுவா. அதுவும் அவளுக்கு வேற ஒரு குழுவாக வேற சேர்ந்துக்கிடுவாளுவ. அவள் இந்த மல்லிகா, ராணி, லட்சுமி, சின்ன பொண்ணுன்னு அவ்வளோ பேர் ஒரு கேங்காக சேர்ந்துக்கிடுவாளுவ. ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலே டாய் டை டை டைன்னு ஆடுவாளுவ. இது என்ன சொல்லவா வேணும்? ஏம்மா இந்நேரம் ஊரெல்லாம் போய் உளறி விட்டுருப்பாம்மா. இந்த கிழவியை நம்பி சொன்னதுக்கு இந்த வேலை பார்த்து விட்டாளே. நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம் பேசாமல். அவளை தன் வாயால் கெடுங்க மாதிரி புத்தி வேலை செய்யாமல் போய் இந்த கிளவிட்ட போய் சொல்லிட்டேனே. ஏம்மா எங்கள் வீட்டுக்காரவளுக்கும் எங்கள் மாமியாருக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா அந்த பொம்பளை வேற அம்மா சும்மா இல்லாமல் இப்படிலாம் ஏசி விட்டுட்டா. நீ அவளுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ஆட்டம் போடுவாளோ. எனக்கு நினச்சாலே பயமாக இருக்கே. கோமா வந்து கிளவி தலையில் கல்லை போட்டு கொண்டலாமான்னு இருக்கு. எவ்வளோ வாட்டி நான் சொன்னேன் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க வச்சிடாதீங்கன்னு. சரிம்மான்னு பாவம் போல மண்டையாட்டிட்டு போய் எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருக்கா ஓட்ட கிளவி. திருட்டு மொழியை பார்க்கும்போதே தெரியும் அவன் வேணுன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பா. இவளை ஏன் இப்படி காப்பாற்றணும், ஏன் எல்லாரும் ஒன்று சேரணும்னு வேணுங்கன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பா திருட்டு கிழவி. எங்கள் காப்பில் இனிப்பு போதுமா? வேணுன்னு கொஞ்சம் போட்டு தரேன். போதும் உள்ள சர்க்கரையே உடம்பு பூரா ஏறி கிடக்கு. இதுல கூட இனிப்பு போட்டு கொடுத்தேன்னா சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். ஏன் இருந்து எந்த கப்பலை பிடிக்க போறிய? ஏட்டி அதுக்குன்னு சும்மா இருக்கேங்கக்கா சாவா சொல்லுத. எனக்கு ஆசை இருக்காது வாழணும்னு. கொஞ்ச நாள் இருந்துட்டு போவோம். சீக்கிரமா சேர்த்து என்னத்தை செய்ய? ஆமாம் என்னத்தை செய்யாது. இப்படி சும்மா கிடந்துக்கிட்டு ஊருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இப்படி ஓடிட்டு கிடக்கும். நம்மளை பார்க்க யார் இருக்கா? ஒரு பிள்ளையா, குட்டியா, ஒரு பேரனோ பேத்தியோ யார் இருக்கா? நமக்கு யாரும் இல்லாமல் உனக்கு நான் எனக்கு நீனு 2 பேர் நம்ம ஒத்தக்கட்டையே இப்படி கிடக்கும். ஏட்டி விடுட்டி, சும்மா இல்லைன்னு இல்லாத பத்தி எல்லாம் பேசி புலம்பக்கூடாது. என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கணும். இருக்கு சந்தோஷம் எங்க இருக்கு நம்ம தேடக்கூடாது. நமக்குள்ளேயே தான் இருக்கு. அதை வச்சுதான் நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்கு. அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு எப்பவும் நினைக்க கூடாது. உள்ள வச்சு சந்தோஷம் ஆகணுட்டி. வசனம்லாம் நல்லா தான் பேசுதிய. 2 நாள் சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ராணி சாப்பாடெல்லாம் நல்லா தான் பொங்கி தந்தா. ஆனா என் மனசுக்கு என்னமோ பிடிக்க மாட்டேங்கி. நீ 2 திட்டிட்டு அப்படியே ராவி தருவில்ல, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பரிமாறி தர்றதுக்குலாம் ஆள் இல்லாம சாப்பிட்ட மாதிரியே இல்லம்மா. சோறு தொண்டைக்குள்ளேயே இறங்க மாட்டேன்ட்டு. பாருப்பா நான் இருந்து சோறு பட்டதுன்னா சோறில் உப்பு இல்லை, புளி இல்லை, காரம் இல்லைன்னு குறையா சொல்லிடப்பிய. ஏன் சோறுங்கறி தான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல? பிறகு வேணா 4 நாளைக்கு வேற ஆட்கள்கிட்ட சாப்பிட வேண்டியதானம்மா. ஏன் சோறு தான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல? என்ன செய்யுது? இந்த மானங்கிட்ட நாட்டுக்கு உப்பு இல்லாத காரம் இல்லாத குழம்பு தான் பிடிக்கி. வேற யாரு கறி கொடுத்தாலும் பிடிக்க மாட்டேங்கல. ஏன் மானங்கிட்ட மனசு அப்படி பழகிட்டு. அப்படியா? ஒருவேளை நான் உங்களுக்கு முன்னாடி செத்து போயிட்டேன்னு வைங்களேன், வேற என்ன செய்விய? கறி வைக்க மறுபடியும் என்ன வந்து எழுப்பி கறி வைக்க சொல்லுவீங்களோ? அப்படிலாம் கிடையாது. நான் ஏற்கனவே டிக்கெட் வாங்கி வச்சுட்டேன். உனக்கு முன்னாடி நான் தான் போகணும்னு கடவுளை வேண்டி வச்சிருக்கேன். அப்படி இல்ல நான் என் கண் முன்னாடிலாம் ஒன்றும் கொண்டு போயிட மாட்டாவ. ஏட்டி இப்போ முதல்ல எதுக்கு சாவது வயசை பத்தி பேசிட்டு இருக்க? நமக்கு என்ன சாவர வயசா? நமக்கு இன்னும் சின்ன வயசு தான். நம்ம சாவர வயசை பத்தி பேசிட்டு இருக்கா. எப்படி வாழணும்னு அப்படி யோசி. சும்மா இப்ப பார்த்தாலும் சாவதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. கிழவனுக்கு கொழுப்பு பாரு, வயசு சின்ன வயசான். கிழவனா? ஏட்டி அப்புறம் கிளவியை கட்டிக்கிட்டா கிழவன் தானே என்னையும் சொல்லுவாவ. நானும் கொமரையை கட்டிருந்தேன்னா என்ன கொமரன்னு சொல்லியிருப்பாவ. கிளவில என் கூட இருக்கா, அதனால எல்லாரும் என்ன கிழவன் தான் சொல்லுவாவ. எங்க போங்க, உங்கள்கிட்ட பேசிலாம் சேர்க்க முடியாது. காப்பி வேணா குடிங்க, இல்லைன்னா சும்மா இருங்க. சூடு ஆறக்குள்ள எடுத்து குடிங்க. அப்புறம் மறுபடியும் நச்சு பண்ணக்கூடாது. போய் சூடு பண்ணிட்டு வான்னு சூடாக தந்தோம்ல குடுக்கும்போதே குடிங்க. ராணி வார மாதிரி இருக்கு. முன்னாடி போய் தேடி இருப்பான்னு நினைக்கேன். ருக்கம்மா அப்பா என்ன இங்கே வந்து உட்காந்துருக்கியே? நான் முன்னாடி எவ்வளோ நேரமா சத்தம் போட்டுட்டு இருக்கேன். 2 பேருக்கும் கேட்க மாட்டேங்கி. நான் ஆளைக்கான வேற எங்கேயோ போயிருப்பாங்கல்ல நினைச்சேன். சரி வீடை பூட்டாம கிடக்கல, அப்போ பின்னாடி எது இருப்பீங்களோன்னு ஒரு சந்தேகத்துக்கு வந்து பார்த்தேன். இங்கே உட்காந்துருக்கிய என்ன இன்னைக்கு பின்னாடி மாத்தியாச்சு? சும்மா தான் ரன்னிங்னு வந்திருந்தோம். 4-5 நாளாச்சு பற்றிய வீட்டில் இருந்து. இந்த பின்பக்கம்லாம் சுத்தம் பண்ணி போடவே கிடையாதுட்டி. வயசாயிட்டுல கைகள்லாம் ஒரே வழியாக வலிக்கி. முன்னாடி சுத்தம் பண்ணி போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் எங்கிட்ட இங்கெல்லாம் வந்து பார்க்காது. அதான் இன்றைக்கி 2 பேரும் சும்மா தான் இருந்தோம்மா. கொஞ்சம் கை காலுக்கெல்லாம் ஒரு இது மாதிரி கொடுப்போமேன்ட்டு, பயிற்சி மாதிரி கொடுப்போமேன்னு 2 பேரும் சேர்ந்து மொத்தத்தில் சுத்தம் பண்ணோம்ட்டி. அதான் அப்படியே பின்னாடி உட்காந்தாச்சு கொஞ்சம் காப்பியும் போட்டுக்கிட்டு. சொல்லியிருந்தீங்கன்னா நான் கூட செஞ்சு தந்திருப்பேன்ல. எதுக்கு இப்படி கஷ்டப்படுதியே? சுத்தம் பண்ணு கூப்பிட்டுருந்தா நான் வந்து செஞ்சு தந்திருப்பேன்ல. இருக்கம்மா வேண்டாம்ட்டி. உனக்கு எதுக்கு? நீ என்ன வீட்டில் சும்மாவா இருக்க? நீ 2 பிள்ளைகளை பார்க்கணும்ல. விடுட்டி, அதனாலலாம் ஒன்றும் கிடையாது. இம்மா சுகர் தான் 2 பேருக்கு இருக்குல்ல. பிற வரைக்கும் இந்த காப்பி எப்பொழுதுன்னைக்கு குடிக்கிறியா? மதியான நேரத்தில் உங்களுக்கு எதுக்கு காப்பி? சோறு எதுவும் சாப்பிட வேண்டியதானே? என்ன செய்யுது? குடிச்சு பழகிட்டு. இது குடிக்கலன்னா என்னமோ மாதிரி இருக்குமா? சுவாரஸும் கூட எனக்கு வேண்டாம். காப்பி இல்லைன்னா என்னமோ மாதிரி தலை சுத்த மாதிரி இருக்கு.
பழகிட்டு ராணி, அதெல்லாம் மாற்ற முடிய மாட்டேங்கி. காப்பியை குடிச்சு குடிச்சு பழகிட்டு. சுகர் இருக்குன்னு ஆஸ்பத்திரிக்கெலாம் போனால் சொல்ல தான் செய்தாவ. சீனியெல்லாம் எதுவும் போடாதையே குடிக்காதேன்னு சொல்லத்தான் செய்தாவ. இருந்தாலும் கேட்க மாட்டேங்க. கரெக்டாக ஒரு நாளைக்கு 2-3 வாட்டினாலும் காப்பி குடிக்கணும்னு மனசு தோணி இருந்துட்டி. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி விடணும். நம்ம உடம்ப நம்ம தானே பார்த்துக்கிடணும். மனசுக்கு புரியுது, ஆனால் கேட்க மாட்டேங்க. என்ன செய்ய? நேற்று நீ தான் 4 நாள் அப்பாவுக்கு சோறெல்லாம் கொடுத்து பார்த்துக்கிட்டியாமே. அப்பா சொல்லிட்டு நடந்தாவ. பிறகு நான் பார்க்காம யாரு பாப்பா? நான் தானே பார்க்கணும் அப்பாவை. அவியில பிடிச்சிச்சா என்னன்னு தெரியல ருக்கம்மா. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தேன். சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு மக்களே. குறை சொல்லுத மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாப்பாடுலாம் சாப்பிட்டோம்ல. எனக்கு பிடிக்கலன்னா நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன் மக்களே. உங்க அம்மிட்டானா கேட்டு பாரு. எனக்கு பிடிக்கலன்னு நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். ஆமாட்டு ராணி, அவைய சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்பதான் சொல்லிட்டு நடந்தாவ. நீ போன 4 நாள்ல தான் நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன். ராணி எனக்கு பொங்கிக்கணும் தந்தா வச்சேன்னு சொல்லிட்டு நடந்தாவ. அதுதான் பேசி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம். அப்பதான் நீயும் வந்த. சரி ருக்கம்மா, நான் ஒன்று கேட்பேன். ஆனால் கோவப்படக்கூடாதுன்னு உண்மையை சொல்லணும். என்னட்டி ராணி கேளு. நீங்கள் ஆஸ்பத்திரியில் தானே இருந்தியே. சுசிலாவுக்கு முடியலன்னு அங்கே தானே இருந்தியே. அப்புறம் எதுக்கு திடுதப்புன்னு வீட்டுக்கு வந்தியே? அதுவும் அப்புறம் நான் என்னமோ நேற்று கேட்டதுக்கு வேற கோவப்பட்டுட்டு பதிலே சொல்லாமல் பண்ணியே. ஏன் ஆஸ்பத்திரியில் யார் கூடயும் சண்டை போட்டா வந்துட்டியே? என்னாச்சுமா? அவக்கு இப்போ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? வீட்டுக்கெல்லாம் போயிட்டாளா? எதுவும் தெரியுமா? சும்மா தான் மக்களே. யார்கிட்டையும் சண்டையெல்லாம் போடலை, வம்பெல்லாம் கட்டலை. சும்மா தான் வந்து எனக்கு மனசே சரியில்லை பாரு. அப்பாவே இங்கே விட்டுட்டு போயிட்டானா. எனக்கும் அங்கே சுவார் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கண்ணெல்லாம் இட்டு கட்டின மாதிரி ஆயிட்டு. அவள் ஒரு பக்கம் ஒப்பாரி விட்டுட்டே கிடக்கா. அவள்லாம் நல்லா தான் இருக்கா. அவளுக்கு என்ன, அவள் நல்லா தான் இருக்கா. ஒரு பிரச்சனையும் இல்லை மக்களே. நல்லா எழுந்திரிச்சு உட்காந்து சாப்பிட வைக்கன்னு எல்லாம் நல்லா தான் இருக்கா. நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவாளுவ. நம்ம எதுக்கு அங்கே காத்துட்டு கிடக்கட்டும் தான் ஓடி இருந்துட்டேன். வேற ஒன்றும் கிடையாது மக்களே. நீ பெருசால இது நினச்சிக்கிடாத. ஓ அப்படியம்மா. நான் கூட நேற்று நீங்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்லாமல் கோவப்பட்டு போனீங்கள. அது அப்போ ஏதோ சண்டை போல யார்ட்டையும் சண்டை போட்டு எதுவும் வந்துட்டாவளோ என்னமோ ஏதோன்னு நானும் நினச்சேன். சரிம்மா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் தொடங்கலான் இருக்குல்லம்மா. ஒரு தொழில் தொடங்கலான் இருக்கு. இந்த கேட்ரிங்லாம் சொன்னேன்ல, சமையல் பண்ணி கொடுக்க. அதுக்கு பாத்திரம்லாம் வாங்கியாச்சுமா. பூஜை போடணும். நாளைக்கு காலையில் வீட்டில் பூஜை வச்சுருக்கேன். அப்பா அம்மா 2 பேரும், நீங்கள் 2 பேரும் காலையிலேயே வந்துடணும். என்ன அப்படியே மக்களே? ரொம்ப சந்தோஷம் மக்களே. காலையில் வாரேன்னு நாங்கள் 2 பேரும் வாரோம். போன வாரமே செய்யண்டேம்மா. போன வாரம் பாத்திரம் வாங்கிட்டு நாங்கள் திரும்பி வர வழியில் தானே மீனம்மாவை பார்த்தோம். அப்போ தானே இந்த மீனம்மா சொன்னாவே இப்படி சுசில அப்படி மருந்து குடிச்சிட்டான்னு அந்த ஆளை கொண்டு வந்து ஓரத்தில் போட்டாதுமா. அதுக்கப்புறம் அதை தொட்டே பார்க்கல. நேற்று இவிய சத்தம் போட்டானு தான் சரி நம்மளும் ஏன் அப்படியே ஆற போட்டுட்டு கிடக்கணுமேனு போய் ஆரம்பித்தேன். வேற என்ன சொல்லுது? யாருக்கு பயப்படுதுன்னே தெரிலம்மா. அவியல்கிட்ட சொன்னோம்னா அவிய கோவப்படுதாவ. நம்ம சரின்ட்டு நம்ம பூஜையெல்லாம் நடத்தணும்னு வைங்களே, ஊருக்காரியே நம்மளை கேவலமாக பேசுவாள். இங்கே பாரு நாத்தனாக்கு இப்படி கிடக்கும்போது இவ இப்படி கொண்டாடுதானேன்னு பேசுவாள். நம்ம யாருக்கு பயப்பட முடியும்? ஏட்டி ராணி, நீ சும்மா கடை. அவளையெல்லாம் நினச்சிட்டு நீ உன் தொழிலெல்லாம் முடக்கண்டா. உன் காரியம் நல்லபடியாக நடக்கட்டும். பிள்ளைகளையும் உன் புருஷனை மட்டும் நீ பாரு. உன்னை பற்றி யாரும் நல்லது நினைக்காவளோ அவளை மட்டும் நீ யோசிச்சா போதும். நீ கஷ்டப்பட்டு நிற்கும்போது அவி யாராவது வந்தாவளா? இல்லை பிறகு என்னத்துக்கு நீ அவிலையெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு கிடக்க? நீ பாட்டில் உன் வேலையை பார்த்துட்டு என்னமோ அதை பார்த்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். அவள்லாம் நல்லா தான் மக்கள் இருக்கா. அவளுக்கு அப்படி முடியாமலாம் ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்கா. அவளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவள் நல்லா தான் இருக்கா. அவள் நாளைக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவா மக்களே. நல்லா தான் இருக்கா. நீ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு கிடக்காம உன் வேலை என்னமோ அதை பாரு. நீ பாட்டுக்கு தொழில் தொடங்கிறதுக்கு பூஜை போடு. அதுக்கப்புறம் வேலையை பார்க்க வேலையை பாரு. சும்மா அவளையும் இவளையும் யோசிச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு உன் தொழிலெல்லாம் முடக்கிட்டு கிடக்காத. நீ நாளைக்கு கீழே விழுந்து கிடந்தேன்னு ஒருத்தையும் பார்க்க மாட்டா. கொஞ்சம் கையில் நல்லா இருக்கும்போது துட்டு சேர்த்து வச்சுக்கிடணும் மக்களே. 2 பொட்டை பிள்ளைகள் அதில் பார்க்கணும் பற்றியா? சும்மா அவிலே பற்றி யோசிக்காத. சரி ருக்கம்மா. அப்போ காலையில் 2 பேரும் வந்துருங்க. என்ன கண்டிப்பா வார மக்களே. இந்த காப்பியை கொஞ்சம் குடிச்சிட்டு போண்டி தானே. காரச்சீவரன் எடுத்து சாப்பிடு மக்களே. காப்பியை குடி. எப்போ நீங்கள் குடிங்கப்பா. இந்த மதியானத்துல எனக்கு காப்பி குடித்தோம்னா ஏற்கனவே சூடு. எப்பா எனக்குலாம் வேண்டாம். நீங்கள் 2 பேரும் குடிங்க. நான் சாயங்காலம் போல் குடிச்சுக்கிடுதேன்ப்பா. நீங்கள் குடிங்க. நான் முதல்ல இங்கே தாம்மா சொல்ல வந்திருக்கேன். நீ எல்லாருக்கும் போய் சொல்லணும் பற்றியில. அது நம்ம மல்லி அக்கா, அப்புறம் நம்ம கீதா வீட்டில், பாத்திமா வீட்டில், எல்லார் வீட்லேயும் போய் சொல்லணும். அந்த சாவித்திரி அக்கா வீட்டில், நம்ம லட்சுமி சின்ன பொண்ணு எல்லார் வீட்லேயும் போய் சொல்லணுமா. அப்படி நான் அப்படியே மெதுவாக போய் எல்லா வீட்லேயும் சொல்லிட்டு வந்துடுறேன்னா. அப்புறம் சாயங்காலம் போல் நாளைக்கு சமைக்கிறதுக்கு காய்கறிலாம் வாங்க போகணும். வந்துட்டு ராத்திரி போல் சமையலை தொடங்கினா தான் காலையில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியும். அதான் முதல்ல ஓடேன்னு சொல்லிட்டு வருவோமேனு வந்தேம்மா. சரிட்டி போயிட்டு வா. அப்போ எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வா. மார்க்கெட்லாம் போய் காய்கறி வாங்கினதுக்கப்புறம் வந்து கூப்பிடுறா. நீ எதுவும் வெட்டி தரணும்னா செய்யதுன்னா நான் வந்து செஞ்சு தரேன். சரிம்மா. அப்போ நான் போயிட்டு வரேன். சரி மக்களே, பார்த்து போயிட்டு வா.